அண்மை செய்தி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் போது சிசிடிவியை ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யார் என்பதை கேளுங்கப்பா என முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளர், தற்போது ஓபிஎஸ் தரப்பின் ஆதரவாளராக பார்க்கப்படும் மருது அழகராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த மருது அழகராஜின் கேள்வி எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பலா, மருது அழகராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிடான நமது எம்ஜிஆர்ல பல ஆண்டுகள் தலைமை செய்தி ஆசிரியராக இருந்தவர். அதன் பிறகு நமது அம்மா, தற்போது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிடாக இருக்கக்கூடிய நமது அம்மாவிலும் தலைமை செய்தி ஆசிரியராக கிட்டத்தட்ட 2018 முதல் 2024 ஆண்டுகள் இருந்தவர். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் உள்ளிட்ட பல்வேறு பரிணாமங்கள் அவருக்கு உள்ளன. இந்நிலையில மருது அழகராஜ் தற்போது தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கொடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பாக கொடநாடு சிசிடிவியை ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யாருங்கிறதையும் கேளுங்கப்பா அப்படின்றத ஃபேஸ்புக் பதிவாக தற்போது மருது அழகராஜ் போட்டிருக்காரு. யார் அந்த சார்ன்னு சொல்லி அதிமுக தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப வரக்கூடிய சூழலில் இந்த கொடநாடு கொள்ளை விவகாரத்தை தற்போது மருது அழகராஜ் எழுப்பியிருக்கார். தற்போது அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இந்த கொடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பாக நீங்க இந்த ஃபேஸ்புக் தளத்துல ஒரு பதிவு விட்டுருக்கீங்க. யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்க சொல்றீங்க? அதாவது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் கொடுஞ்செயல் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். வரவேற்கத்தக்கதுதான். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள ஒரு தவறு நடக்கிறது. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டோவாக தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. அந்த வழக்கை மேற்பார்வை செய்வதற்கு 3 பெண் எஸ்பிக்களை சிறப்பு விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கிறார்கள். அதுக்கு பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அதில் களத்தில் இறங்கி இந்த ஒட்டுமொத்த வழக்கினுடைய போக்கை அதுவும் கையாண்டு வருகிறது. நீதிமன்றமும் இந்த விவகாரத்தை அரசியல் செய்யாதீர்கள் என்று அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு கண்டிப்பையும் அந்த உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த தாய் ஒரே குழந்தைய கொஞ்சியே கொண்டு விட்டாங்கிற மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஒரு விவகாரத்தை மட்டுமே எழுப்பிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அவர் முதலமைச்சராக வந்த ஒரு மாதத்துக்குள் அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வசித்த வாசம் செய்த கொடநாடு ஆலயமாக பார்க்கப்படுகிற 1.5 கோடி தொண்டர்கள் கும்பிட்டு மகிழ்கிற அந்த கோவிலுக்குள் அந்த கோவிலை காத்துக் கொண்டிருந்த ஒரு கூர்கா ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். கிருஷ்ண பகதூர் என்பவர் தப்பி போய்விட்டதாக சொல்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இல்லை அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டாரா என்கிற விவரங்கள் தெரியவில்லை. அவர் தான் கண்ணால் கண்ட சாட்சி. நான் இதை கேட்பதற்கு காரணம், அந்த சார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய பேட்ச் குத்திட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திற்குள் என்றைக்காவது அந்த கொடநாடு வழக்கு என்னாச்சு, கொடநாட்டிலே 26 சிசிடிவி கேமராக்கள் அமர்த்தப்பட்டதே, ஆஃப் செய்யப்பட்டதே, அதனை கையாண்ட ஒரு தினேஷ் என்கிற ஊழியரும் மர்மமாக செத்து போனாரே, இந்த கேமராக்களை ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யார் என்று ஏன் கேட்கவில்லை? சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக, 24 மணி நேரத்துக்கு முன்பாக கோடநாடு முன்பு போடப்பட்டிருந்த போலீஸ் பேரிகார்டு பாதுகாப்பு எல்லாம் திரும்ப பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற சொன்ன அந்த சார் யார் என்று எடப்பாடி ஏன் கேட்கவில்லை? குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கூடலூர் செக் பாயிண்ட்ல இல்ல சார், இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இந்த விவகாரம், இந்த கொடநாடு கொள்ளை சம்பவம்ன்றது 2017 நடந்துச்சு. இப்போ நம்ம 2025 இருக்கோம். அடுத்து அந்த 2017 2021 வரைக்கும் 4 ஆண்டுகள் அப்போது அதிமுக ஆட்சி காலமாக இருந்தது. 4 ஆண்டுகள்ல துணை முதலமைச்சராகவும் தற்போது நீங்க ஆதரவு அளிக்கக்கூடிய ஓபிஎஸ் தான் துணை முதலமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வேட்பாளராக திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல நீங்க போட்டிட்டீங்க. அப்போதெல்லாம் இந்த கேள்வியை எழுப்பாம தற்போது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறின பிறகு இந்த கேள்வி எழுப்புறீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா?
சகோதரர், நான் கேள்வி எழுப்பவில்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உள்ளிருந்து எழுப்பினேன், உள்ளே கேட்டேன், உள்ளே எழுதுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டேன். நமது அம்மாவில் கொடநாடு என்கின்ற வார்த்தையை எழுத வேண்டாம் என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நான் ஒரு சாதாரண எழுத்தாளன், உள்ளிருந்து போராடுகிறேன். அந்த உள்ளிருந்து போராடிய போராட்டங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. வெளியில் வந்து கேள்வி கேட்கிறேன். என்னை விசாரித்தார்கள். கொடநாடு விவகாரத்திலே காவல்துறை மீதும் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் கேள்வி எழுப்பிய என்னை கூப்பிட்டு 4 மணி நேரம் விசாரிச்சாங்களே. ஏன் எடப்பாடியை விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் நீதிபதி அனுமதி கொடுத்ததற்கு பிறகும் இன்று வரை எடப்பாடியை விசாரிக்காமல் கடந்து போவதற்கு காரணம் என்ன? எடப்பாடி ஏன் கொடநாடு இருக்கின்ற வார்த்தையை சொன்னாலே கடந்து போகிறார்? எடப்பாடி சொல்கிறார் அல்லவா, சட்டமன்றத்தில் நான் பேசினால் முதலமைச்சர் ஆடி போய்விட்டார், முதலமைச்சர் கொடநாடு என்று சொல்லிவிட்டார், எடப்பாடி ஓடி போய்விட்டாரே, அது ஏன்? என்ன அச்சம்? தன் தலைவியின் வீட்டிலே நடந்த தொடர் கொலைகள், கொள்ளை, ஒரு ஆவண கொள்ளை என்று பேசப்படுகிற அந்த வழக்கு தொட்டிலிட்டு தூங்க வைக்கப்பட்டிருக்கிறது, கோமாவிலே கிடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேச மறுக்கிறார்? ஏன் ஆர்ப்பாட்டம் செய்ய மறுக்கிறார்? அதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாரா? இப்பொழுது நடந்த சமீபத்தில் ஒரு பொதுக்குழு என்கிற பெயருடைய ஆதரவாளர் கூட்டம் நடத்தினாரே, அங்கே ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கலாமே, கொடநாடு வழக்கு விவகாரத்திலே ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று. இது அவர் வீட்டில் நடந்திருந்தால் இப்படி அமைதி காப்பாரா? நான் கேட்பது ஒன்றுதான். அண்ணா பல்கலைக்கழகத்தின் விவகாரம் மிகச் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் சுமோட்டாக வழக்கை கையில் எடுத்து விட்டது. தேர்தல் தேசிய மகளிர் ஆணையம் கண்காணிக்கிறது. 3 மகளிர் பெண் எஸ்பிக்கள் தலைமையிலே விசாரணை நடக்கிறது. இத்தனையும் நடக்கிற போது அரசியல் செய்வதற்காகவே அந்த சார் என்று பேசக்கூடிய எடப்பாடியிடம் நான் கேட்கிறேன், கோடநாட்டிலே இத்தனை உத்தரவுகளுக்கும் காரணமான, இத்தனை கொடுமைக்கும் காரணமான அந்த சார் யார் என்று ஏன் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள்? இதனை நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிடமும் கேட்கிறேன். எதற்காக இந்த வழக்கு? நீங்க அப்போது உள்ளிருந்தே தன்னுடைய கேள்விகளை எழுப்பியதாக நீங்க சொல்றீங்களா சார்? அதாவது தற்போது பொதுத்தளத்துல இந்த கேள்வியை கேட்பவர் அப்போது நான் உள்ளிருந்தே இந்த கேள்வியை எழுப்பினேன் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்களா? விவகாரத்தின் போது காவல்துறையை கையில் வைத்திருந்த, உள்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர் எடப்பாடி தான். அவரிடம்தான் கேள்வி கேட்க முடியும். நான் கேட்கிற கேள்வி அண்ணன் ஓபிஎஸும் கேட்டதாகவே சொல்கிறார். அவரும் பொது மேடையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே சொன்னாரே, நான் பல முறை சொன்னேன். ஆனால் அது குறித்து அவர்கள் யாரும் பேச மறுக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கிற போது உள்ளிருந்து கேட்டோம், அதற்காக நாங்கள் வெளியே வந்துட்டோன்றதுக்காக கேட்கவே கூடாதா? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? இவர் முதலமைச்சராகி ஒரு மாதத்தில் நடந்த சம்பவம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 90 நாட்களிலே குற்றவாளியை சட்டத்து முன் நிறுத்தி தண்டிப்பு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்ப 3 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொடநாடு கொள்ளை விவகாரத்தை நாங்கள் தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி திமுகவும் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. தற்போது வரைக்கும் அது போன்ற விஷயங்கள் இருந்திருந்தால் தற்போதுக்கும் இந்த விசாரணை முடிவடைந்து அதுக்கான தீர்வு கிடைத்திருக்கும் அல்லவா? நாங்கள் கேட்பது ஒன்றுதான், விசாரணைகளில் யார் குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்படட்டும். ஆனால் தன் கட்சியின் தலைவி வாழ்ந்த இல்லத்தில் நடந்த ஒரு மிக பெரும் கொடுமை குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏன் சட்டமன்றத்தில் பேச மறுக்கிறார்? ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறார்? இந்த வழக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஏன் கேட்கவில்லை? இதற்காக அவர் சிபிஐக்கு போக வேண்டியதானே? இவர் சொல்றாருல்ல, பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே எனக்கு மடியில் கனமில்லை, வழியில் பணமில்லை, அதனால் சிபிஐயிடம் ஒப்படைத்தேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் வழக்குல 4800 கோடி ரூபாய் டெண்டர் வழக்கு, இவர் சம்பந்தப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரிக்க கூடாது என்று முறையிட்டாரே, அப்ப அதுல மடியில் கனம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? சிபிஐயிடம் வழக்கு ஒப்படைத்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல எனக்கு மடியில் கனம் இல்லை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி, அதே டெண்டர் வழக்குல சிபிஐ விசாரிக்க கூடாது என்று சொன்னாரே, அப்படி என்றால் அந்த வழக்கில் மடியில் எடப்பாடிக்கு கனம் இருப்பதாக அர்த்தமா? அரசியல் செய்யாமல் ஆக்கபூர்வமான முன்னெடுப்பை அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய அபகரிப்பு தலைவர் எடப்பாடி செய்யவில்லை. இவர் இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்தை நான் சொன்னது போலத்தான், தாய் ஒரே குழந்தையை கொஞ்சி கொன்னுட்டாங்கிற மாதிரி இந்த வழக்கை இன்னும் சொல்ல போனால் சரியான போக்கிலே போக விடாமல் தடுப்பதற்கான முயற்சி போல தெரிகிறது. ஒரே அந்த சார் இந்த வழக்கையும் பேசுங்க, அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த வழக்குல நீதிமன்றமே சொல்லிருச்சுல, சென்னை உயர் நீதிமன்றம் அரசியல் செய்யாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகும் இவர் பேட்ச் குத்திட்டு போறீங்க. 2 வழக்குகளுக்கும்
சார் மிக்க நன்றி சார். பல்வேறு விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துக்கு மிக்க நன்றி. தற்போது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பாபு முருகல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாபு முருகல் வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளரான மருது அழகராஜ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த கொடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பாக சிசிடிவி ஆஃப் பண்ணது யார் அந்த சார்ன்றதை வந்துட்டு கேளுங்கப்பா அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் உங்களுடைய பதில் என்ன? முதல்ல நீங்க மருது அழகராஜ் ஓபிஎஸ் ஆதரவாளர் என்று நீங்க அடையாளப்படுத்துறதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஒரு உறுப்பினர் அப்படி இப்படின்னு சொல்லாம நீங்க இது சொன்னதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றி. இரண்டாவது, மருது அழகராஜ் ஒரு நல்ல இலக்கியவாதி, ஆனால் ஒரு நல்ல அரசியல்வாதி என்று சொன்னால் நான் இல்லை என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம், தொடர்ந்து இது போன்ற அதாவது ஒரு அரசியல் நிகழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணி கொண்ட ஒரு அரசியல் நகர்வை ஒட்டி அரசியல் செய்வதுதான் அனைவருக்கும் பொதுவான ஒரு அரசியல் நகர்வாக இருக்க முடியும். அதுபோலத்தான் தற்போது மிக வீரியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில வீரியமாக களமாடி கொண்டிருக்கிறது. அதிமுகவை மக்கள் பெரிதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிமுக இந்த அளவிற்கு மக்களிடத்திலே செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருப்பதை பொறுக்க முடியாமல், நீங்கள் முதலில் சொன்னதை போல அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சகோதரர் மருது அழகராஜ் இது போன்ற ஒரு குட்டையை குழப்புவதற்குண்டான ஒரு வேலையை தான் பார்த்திருக்கிறாரே தவிர வேறு எதுவும் இல்லை. காரணம், கொடநாடு சம்பவம் நடந்த போது ஆட்சியில் இருந்தது அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்போது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்தது அனைத்து அம்மாவினுடைய அரசு, அவர்களை சிறையில் அடைத்தது அம்மாவினுடைய அரசு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அம்மாவினுடைய அரசு, அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது அம்மாவினுடைய அரசு. இப்படி இருக்கிற போது தொடர் நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்று தற்போது 4 ஆண்டுகள் நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதாவது ஒரு கரும்புள்ளியை சுமத்து விடலாமா என்று இந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதிலே அவர் வெற்றி வழிபாடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு வரை நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் திரு மருது அழகராஜை திமுக ஏதோ தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. அதனால் இது தேவையில்லாத ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஒழிய இதில் எந்த விதமான நியாயமோ இல்லை எந்த விதமான ஒரு உறுதித்தன்மையோ இருக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்க முடியாது. இதை மிக்க நன்றி சார். பல பல்வேறு கருத்துக்களை தற்போது மருது அழகராஜ் ஆகட்டும், அதற்கு எதிர்வினையாக அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் ஆகட்டும், 2 பேரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க.